நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவும் ரஷ்யாவும் ஒரு மாபெரும் ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறாங்க. இதை பற்றி யாரும் பெருசாக பேசலை. அமெரிக்காவுக்கு நெத்தி போட்டில் அடித்த மாதிரி, அமெரிக்காவுக்கு உரைக்கிற மாதிரியான ஒரு சம்பவத்தை இந்தியா செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்ன முக்கியமான விஷயம் அப்படின்றத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. நாளைக்கு ஜி ஜின்பிங் டொனால்ட் ட்ரம்ப் சவுத் கொரியாவில் சந்தித்து பேச போகிறாங்க. இந்த வருஷத்தோட முக்கியமான ஒரு மீட்டிங்காக இதுவாக தான் இருக்கும். ரெண்டு நாட்டினுடைய தலைவர்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு பெரிய பொருளாதாரம், அந்த நாட்டினுடைய தலைவர்கள் சந்திக்கிறாங்கன்னா எல்லாருமே ஆவலாக அதை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இன்றைக்கே பார்த்தீங்கன்னா நல்லெண்ணத்தின் அடிப்படையில் குட்வில் ஜெஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் அப்படி சைனா பலாயிரம் மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் அமெரிக்கன் சோயாபீனை வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சைனா அமெரிக்காக்கிட்டேருந்து இந்த சோயாபீன்ஸை வாங்கலை, இந்த ட்ரேட் ஆர் டென்ஷன் இருந்ததுனால. ஸோ இப்போது ஒரு சிம்பிள் காமிச்சிருக்கிறாங்க, பாசிட்டிவ் சிம்பிள் காமிச்சிருக்கிறாங்க, நாளைக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இடையிலே எல்லாமே ஸ்மூத்தாக போக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இன்னமும் திங்ஸ் நார்மலாகலை, மோசமாக போகுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நேற்று ட்ரம்ப் இந்தியா பாகிஸ்தான் வார பற்றி பேசியிருக்கிறாரு. திருப்பி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நான் தான் அதை தீர்த்து வச்சேன், ரெண்டு நாட்டு மேலேயுமே டேரிஃப் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், 7 பிளேன்ஸ் சுட்டு வீழ்த்தப்பட்டது அப்படின்னு ரிப்பீட்டடாக நம்ம ஒரு விஷயம் நடக்கலான்னு சொல்கிறோம், அதே நடந்துச்சு அப்படின்றது ரிப்பீட்டடாக பேசுகிறாரு. அவர் சொன்னதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்தியா மேலே அவருக்கு இன்னமும் மிகப்பெரிய ஒரு கோபமும் அதிருப்தியும் இருக்கிறது. இந்தியாவை எப்படியாவது வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த சில நாட்களாக ரிப்பீட்டடாக அந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார். இன்றைக்கி திரும்பியும் அவர் சொல்லியிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 100 முறைக்கு மேலே அந்த விஷயத்தை சொல்லியிருப்பார் போல இருக்குது. ஸோ ட்ரம்ப் இந்த விஷயத்த சொல்கிறார் அப்படின்னாலே ஏதோ ஒன்று அவருக்குள்ளே புகஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இப்போது இந்தியா என்ன பெரிய ஒரு சம்பவம் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 200 ரஷ்யன் பிளேன்ஸ், கமர்ஷியல் பிளேன்ஸை, SJ-100 அப்படின்ற அந்த கமர்ஷியல் பிளேனை, பேசஞ்சர் பிளேனை இந்தியாவில் நம்மளுடைய HAL மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க. லைசன்ஸ் வாங்கி இந்தியாவில் நம்ம தயாரிக்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் ஒரு பேசஞ்சர் பிளேனை இந்தியாவில் நம்ம கம்ப்ளீட்டாக மேனுஃபேக்சர் பண்ணதே கிடையாது. நம்ம பூயிங் அப்படின்ற ஒரு அமெரிக்க நிறுவனத்தையே சார்ந்து இருந்திருக்கிறோம். ஆனால் இப்போ அதை அப்படியே தலைகீழாக புரட்டி போடும் விதத்தில், எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமாக மாற்றும் விதத்தில் நம்ம ரஷ்யா கிட்ட ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பை நம்ம போட்டிருக்கிறோம். இது அமெரிக்காவிற்கும் பூயிங் நிறுவனத்திற்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. நம்மளுக்கு கிட்டத்தட்ட 200 நேரோ பாடி பிளேன் தேவைப்படுது. அதாவது சின்ன பிளேன். நீங்கள் இந்த இண்டிகோ, ஸ்பைஸ் ஜெட்லலாம் இந்தியாவுக்குள்ள லோக்கலாக போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மதுரையிலேருந்து டெல்லி போகிறது, இல்லை சென்னையிலேருந்து மும்பை போகிறது, சென்னையிலேருந்து டெல்லி போகிறது. ஸோ அந்த சின்ன பிளேன் இருக்கும், ஸ்பைஸ் ஜெட்டு, இண்டிகோவில் இருக்கும். ஸோ ஒரு 100 பேர் போகிற மாதிரி. ஸோ அந்த நேரோ பாடி பிளேன் நம்மளுக்கு பெரிய அளவுக்கு தேவைப்படுது. 200 எண்ணிக்கை தேவைப்படுது. அது 200ஐயும் பார்த்தீங்கன்னா நம்ம ரஷ்யாவினுடைய பப்ளிக் ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி யுனைடெட் ஏர்கிராஃப்ட் கார்பரேஷன் அப்படின்ற அந்த நிறுவனத்தோட இணைஞ்சு இந்தியாவில் தயாரிக்க போகிறோம். HAL அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாங்க, நேற்று போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த 200 ஜெட்ஸு அது போக பார்த்தீங்கன்னா இன்னும் 350 பிளேன்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. எதுக்குன்னா மலேசியாவுக்கு போகிறது, ஸ்ரீலங்காவுக்கு போகிறது, இந்த ரீஜனலாக சின்ன சின்ன பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் டூரிஸ்ட் டெஸ்டினேஷனுக்கு போவதற்கு. ஸோ அது ஒரு 350 எண்ணிக்கை தேவைப்படுது. ஸோ ஒட்டு மொத்தமாக பூயிங்லேருந்து டோட்டலாக டிட்டாச் ஆகிறதுக்கான அந்த வேலையை நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இந்த SJ-100 அப்படின்றது ரொம்ப ஒரு பாப்புலரான ஒரு பிளேனு. கிட்டத்தட்ட ஒரு 16 இன்டர்நேஷ்னல் ஏர்லைன்ஸ் இந்த பிளேனை ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பூயிங் அளவுக்கு உலக லெவலில் இது பாப்புலர் கிடையாது. ஸோ ரஷ்யா பார்த்தீங்கன்னா அந்த ரஷ்ய நிறுவனம் அமெரிக்கன் சாங்ஷன்ஸால் பாதிப்படையாத வகையில் அந்த பிளேனினுடைய எல்லா ஸ்பேர்ஸையுமே வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை சார்ந்து இல்லாத மாதிரி அவங்க டெவலப் பண்ணிட்டாங்க. ஸோ அமெரிக்கா என்ன தான் சாங்ஷன் அந்த கம்பெனி மேலே போட்டாலும் அதனுடைய ஒரு சின்ன ஒரு குண்டூசி கூட, அதில் இருக்கக்கூடிய நட்டு போல்ட்டு கூட எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் மேனுஃபேக்சரிங் ஆகும், தயாராகும் அப்படின்ற ஒரு சினாரியோ இருக்குது. ஸோ நாளைக்கு அமெரிக்கா பூயிங்கை இந்தியாவுக்கு கொடுக்குறதுல ஏதாவது ஒரு காலதாமதம் செய்கிறாங்க, அதை வச்சு நம்மளுக்கு ஒரு செக் வச்சாங்கன்னா கூட நம்மளுக்கு சிக்கல் தான். அதனால் டோட்டலாக அந்த தற்சார்பு அப்படின்றத நோக்கி நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி கமர்ஷியல் பிளேனை உள்நாட்டில் தயாரிக்கிறது நம்மளுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். இப்போ ஏற்கனவே நம்ம பெரிய எண்ணிக்கையில் பிளேன் தயாரிக்க போகிறோம் அப்படின்றதுக்காக அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுவோம். நிறையா வேலையாட்கள் தேவைப்படும். நிறையா ப்ரைவேட் செக்டர் கம்பெனிஸை நம்ம உள்ளே இணைச்சிக்குவோம். ஸோ இதனால் நிறையா வேலை வாய்ப்பும் இங்கே கிரியேட் ஆக போகுது. ஸோ இது இந்தியா ஒரு கமர்ஷியல் பிளேனை தயாரிப்பதற்கான ஒரு முதற்கட்டமாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போது இருக்கக்கூடிய அந்த ஜியோபொலிட்டிக்கல் சுச்சுவேஷனில் அமெரிக்காவை சார்ந்து இல்லாமல், ஒரு முக்கியமான விஷயத்தில் சார்ந்து இல்லாமல் நம்ம ரஷ்யா பக்கம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் எடுத்திருக்கக்கூடிய அந்த ஸ்டெப்பு, மோடி அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய அந்த ஸ்டெப்புக்கு ராயல் சல்யூட். என்னதான் ஒரு பக்கம் க்ரூட் ஆயில் இம்போர்ட்டை ரஷ்யா கிட்டேருந்து நம்ம இறக்குமதி பண்ணுறதை கொஞ்சம் குறைச்சாலும், ஒரு பக்கம் இதாகிறத காம்பன்சேட் பண்ணும் விதத்தில் வேற ஒரு பக்கம் ஒரு பெரிய அணையவே நம்மளுடைய அரசாங்கம் திறந்து விட்டுருக்குறாங்க. ஸோ ட்ரம்ப் அரசாங்கத்துக்கு ஒரு மெசேஜை தெளிவாக நம்மளுடைய கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்க.
என்னதான் நீங்கள் சொன்னாலும் ரஷ்யாவோட ரிலேஷன்ஷிப்பை ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் இன்னமும் ஸ்ட்ரென்தன் தான் பண்ணுவோமே தவிர வீக்காக விட மாட்டோம் அப்படின்ற அந்த மெசேஜ் கொடுத்துட்டாங்க. நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் இந்த அக்ரிமெண்ட் அந்த போஸ்ட் எக்ஸ்போஸ்ட்டை கோட் பண்ணி ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாருன்னா சொல்லியிருக்கிறாருன்னா இது ஒரு லேண்ட்மார்க் டீல், ஆத்ம நிர்பாரத்தை நோக்கி நம்ம ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த பூயிங் கம்பெனிக்காரன் இருக்கிறான் பார்த்தீங்களா, ரொம்ப அட்டுழியம் பண்ணிகிட்டு இருக்கிறான். அவன் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய பெருவாரியான நாடுகளுக்கு அவன் தான் அந்த கமர்ஷியல் பிளேன்ஸ் வந்து சப்ளை பண்ணுறான். அதனாலே அவனுக்கு ரொம்ப திமிரு, சேஃப்டியில் நிறையா வந்து அசால்ட்டு காட்டுறாங்க. ஸோ அவனுக்கு ஒரு பெரிய பாடம் புகட்டி இருக்கிறாங்க அப்படின்றதுல எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். திருப்பி நான் ட்ரம்ப் இந்தியா சம்மந்தமான செய்திக்கு நான் வர்றேன். இப்போ ஏஷியன் சம்மிட்டுக்கு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் போல முக்கியமான காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் ட்ரம்ப்பை சந்திப்பதை தவிர்க்கிறார். போனால் அந்த ட்ரேட் டீல் பற்றி வந்துட்டு பேசுவாங்க, பாகிஸ்தானோட சுமூகமாக நடந்துக்கணும், பாசிஃபைடாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதான் இன்சிஸ்ட் பண்ணுவார். ஸோ அந்த மீட்டிங் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம், விர்ச்சுவலாக அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் அதை தவிர்த்திருப்பதாக வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு நல்ல ஸ்டெப்புன்னு கூட வந்துட்டு நான் சொல்லுவேன். ட்ரம்ப் ரிப்பீட்டடாக இந்தியா மேலே ஏதோ ஒரு ப்ரெஷரை போடுவதற்கு வந்து முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்காரு. ஆனால் அதெல்லாம் நம்ம டாஜ் பண்ணி அது முடியாது, நாங்கள் இண்டிபெண்ட்டாக தான் இருப்போம் அப்படின்ற அந்த மெசேஜை ரிப்பீட்டடாக நம்ம காமிச்சு வந்துட்டு இருக்கிறோம். ஸோ இதனாலேயே கூட ட்ரம்ப் வந்து நேற்று இன்னைக்கு ரிப்பீட்டடாக இந்த இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை திருப்பி கொண்டு வந்திருக்கலாம். நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் ஏசியான் சமிட்டுக்கு வராதது ட்ரம்புக்கு ஒரு அதிருப்தியை வந்து ஏற்படுத்தியிருக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்ரேஷன் சிந்தூரில் நிறைய அமெரிக்கன் அசெட்ஸ் வந்து காலியாகிருக்கு. F-16 போர் விமானமாக இருக்கட்டும், இல்லை அந்த கியாரானா ஹில்ஸ் அது பக்கத்தில் நம்ம நடத்தின அந்த தாக்குதலாக இருக்கட்டும், இல்லை நூர்கான் ஏர்பேஸில் அமெரிக்காவினுடைய டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்டை ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த அமெரிக்கன் டெக்னீஷியன்ஸ் வந்துட்டு இருந்திருக்கிறாங்க. நூர்கான் ஏர்பேஸ் அமெரிக்கா யூஸ் பண்ணுறாங்க. அப்படி அமெரிக்காவுக்கு பல விதத்தில் ஆப்ரேஷன் சிந்தூரில் லாஸஸ் ஏற்பட்டிருக்கலாம். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாகிஸ்தானினுடைய நியூக்ளியர் வெப்பன்ஸே அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டு கீழே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. அப்போ நம்ம கியாரானா ஹில்ஸ் பக்கத்தில் வந்து நம்ம அட்டாக் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம சிம்பாலிக்காக அமெரிக்காவுக்கு அகேன்ஸ்டாக ஒரு மெசேஜை கொடுத்துருக்குறோம் அந்த May 10 நடத்தின அந்த தாக்குதலில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே ட்ரம்ப்புக்கு ஒரு பெரிய அதிருப்தியை வந்து ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால தான் பாகிஸ்தானினுடைய அந்த ப்ரொபகேண்டா என்ன, நாங்கள் 6 பிளேனை சுட்டு வீழ்த்தினோம், 7 பிளேனை சுட்டு வீழ்த்தினோம் அப்படின்றத அவர் ரிப்பீட்டடாக சொல்கிறார். நேற்று சொன்னார், இன்றைக்கி வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. சரி, பாகிஸ்தான் சொல்கிற அந்த கிளைம்ஸுக்கு நான் வரேன். முதல்ல 5 ஃபைட்டர் ஜெட்டை சுட்டு வீழ்த்தினோன்னு சொன்னாங்க, அடுத்து 6ன்னாங்க, அப்புறம் 7ன்னாங்க, மாற்றி சொல்கிறாங்க. நான் எல்லாமே இப்போ நடந்துட்டு இருக்க விஷயத்தோட முடிச்சு போட்டு வந்துட்டு நான் பேசுகிறேன். அவங்க நிறைய ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்டை சுட்டு வீழ்த்தணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் சொன்ன 3 ரஃபேல் ஃபைட்டர் ஜெட், அவங்க வந்து BS-21, BS-22, BS-27 இந்த 3 ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்டை நாங்கள் சுட்டு வீழ்த்தணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த 3 ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்டும் கோப் இந்தியா 2025 அந்த ஏர் எக்ஸைஸில் பார்ட்டிசிபேட் பண்ண போகுது. ஸோ ரெஜிஸ்டராக இருக்கிறதுல அந்த 3 ஃபைட்டர் ஜெட்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பாகிஸ்தான் நாங்கள் நிறைய ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்டை சுட்டு வீழ்த்தினோம் அப்படின்னு சொல்லி அதனுடைய நம்பரும் வந்துட்டு சொல்கிறாங்க. அது யார் சொன்னால் அப்படின்னா, இஸ்லாமாபாத் பாலிசி ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்ற அந்த இஸ்லாமாபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆய்வு நிறுவனம், டிஃபென்ஸை பற்றி வந்துட்டு பேசுகிறவங்க வந்து சொல்கிறாங்க. அப்புறம் ஆலன் வார்னஸோ எவனோ ஒரு பிரிட்டிஷ் பைலட் வந்து அந்த ஜேர்னல் நடத்திட்டு இருக்காப்புல. ஸோ அவரும் அந்த கிளைம்லாம் வந்துட்டு வைக்கிறாரு. ஸோ அந்த நம்பர் இருக்கக்கூடிய ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து ஒரு ஏர் எக்ஸைஸில் பார்ட்டிசிபேட் பண்ண போகுது. அப்போ எந்த ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்டை தான் அவங்க சுட்டு வீழ்த்தினாங்க? இவங்க எந்த ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்டையும் சுட்டு வீழ்த்தலை. இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய 36 ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸில் 35 ரஃபேல் ஃபைட்டர் ஜெட் வந்து இந்த கோப் இந்தியா 2025 வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறதாக செய்தி வந்திருக்கு. ஒரே ஒரு ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்டுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போ அந்த ஃபைட்டர் ஜெட் ஒரு ஹை ஆல்டிடியூடுக்கு வந்துட்டு போயிருக்கு. கொஞ்சம் ஆப்ரேஷனில் எதிரிகள்கிட்ட இருந்து எவைட் ஆவதற்காக, டாச் பண்ணுவதற்காக ஹை ஆல்டிடியூட் போகிறப்போ அதில் டெக்னிக்கல் ஃபால்ட் ஏற்பட்டு அந்த ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்டுக்கு டேமேஜ் ஏற்பட்டிருக்கு. ஸோ இதை தான் தசால்ட் நிறுவனத்தினுடைய சிஇஓவும் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. எங்ககிட்ட அந்த லாக்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒரு ரஃபேல் ஃபைட்டர் ஜெட் ஹை ஆல்டிடியூட் போனதுனால ஒரு பெரிய டெக்னிக்கல் ஸ்னாக் ஏற்பட்டது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ பாகிஸ்தான் எந்த ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்டுமே சுட்டி வீழ்த்தவே இல்லை. அவங்க சொன்ன அந்த நம்பர்ஸ் வந்து இப்போது கோப் இந்தியா எக்ஸைஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகுது. இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் வந்து ஷிவாங்கி சிங் அப்படின்ற ஒரு பைலட்டை நாங்கள் கேப்சர் பண்ணிட்டோம், அவங்களுக்கு என்னாச்சு, இப்போ அவங்க பாகிஸ்தானோட கஸ்டடியில் இருக்கிறாங்க, இந்தியா வந்து அவங்கள பற்றி சொல்லணும், அவங்க ஏன் இப்போ வந்து இந்தியாவில் தலையை காட்ட மாட்டுறாங்க, என்னாச்சு அவங்களுக்கு அப்படின்னு ஒரு இந்தியன் பைலட்டை அவங்க கேப்சர் பண்ணிட்ட மாதிரி வந்து அவங்க பேசி வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ஷிவாங்கி சிங் அவர்கள் வந்து இன்னைக்கு நம்மளுடைய பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்கள் ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்டில் ஒரு சாட்டி போயிருக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்க கூட நின்று ஸ்குவாட்ரன் லீடர் ஷிவாங்கி சிங் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கிறாங்க. ஸோ ஸ்குவாட்ரன் லீடர் ஷிவாங்கி சிங் நல்லா தான் இருக்கிறாங்க. ஸ்குவாட்ரன் லீடர் உஸ்மான் யூசிப் தான் F-16 ஃபைட்டர் ஜெட் இருந்த அந்த ஹேங்கரில் பரிதாபமாக வந்துட்டு உயிர் விட்டுட்டார். ஸோ அவர் இறந்துட்டார். ஸ்குவாட்ரன் லீடர் எங்கே இருப்பார்? F-16 போர் விமானம் இருக்கக்கூடிய இடத்துல, முக்கியமான ஒரு ஃபைட்டர் ஜெட்டோ இல்லை ஒரு ஸ்பை பிளேனோ இருக்கக்கூடிய இடத்துல தான், அவாக்ஸோ இருக்கக்கூடிய இடத்துல தான் இருப்பார்.
ஸோ அப்போ எவ்வளோ பெரிய ஒரு சேதம் ஏற்பட்டிருக்கும், அமெரிக்காவுக்கு எவ்வளோ பெரிய மெட்டீரியல் லாஸஸ் ஏற்பட்டிருக்குன்னு பாருங்கள். ட்ரம்ப் பேசுவதற்கு இதெல்லாம் தான் ரொம்ப ஒரு முக்கியமான காரணம். ஸோ பாகிஸ்தான் இன்னும் நிறையா காமெடி பண்ணிட்டு வர்றாங்க. சிவாங்கி சிங்னு ஒருத்தவங்களை பிடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு ரேண்டமாகவே கிளப்பி விட்டது அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தா நாங்கள் ஹைப்பர்சானிக் மிசைலை சோதனை பண்ணிட்டோம், ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிளை சோதனை பண்ணிட்டோம்னு சொல்லி நேற்று எக்ஸ் வலைத்தளத்தை ஃபுல்லாக நிறையா போஸ்ட். அப்புறம் பாகிஸ்தான் மெட்ரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறாங்க. ரேர் ரென்டிகுலார் கிளவுட் ஃபார்மேஷன் நம்ம அப்சர்வ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பெரிய பல்பு. ஸோ இந்த மாதிரி பாகிஸ்தான் ரொம்ப இர்ரேஷனலான கிளைம்ஸை ஒரு ப்ரொபகேண்டாவாக கான்ஸ்டண்ட்டாக அவங்க செஞ்சு வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஒரு போஸ்ட் போட்டால் அதே மாதிரியே அடுத்து ரிப்பீட்டடாக அந்த பாகிஸ்தானுடைய மிலிட்ரி மீடியாவிங்க அதே மாதிரியே நிறையா போஸ்ட் வந்துட்டு போகிறாங்க. ஸோ ஒரு விஷயத்தை ரிப்பீட்டடாக சொல்கிறதுனால அது உண்மையாக்கிற மாதிரி அவங்க நம்ப வைக்கிறாங்க. 6-0, 7-0 ரஃபேல் ஃபைட்டர் ஜெட் நிறையா சுட்டி வீழ்த்தணும். இந்த மாதிரி உண்மையாக சொல்ல போகணுன்னா நம்மளுடைய சூக்காய் போர் விமானங்களை ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போ பெரிய அளவுக்கு செக்யூர் பண்ணி காப்பாற்றினதே ரஃபேல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ரஃபேலினுடைய அந்த ஸ்பெக்ட்ரா எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட்டு அது வரக்கூடிய அந்த PL-15 மிசைல்ஸை ஜாம் பண்ணியிருக்கு. அதனால தான் நம்ம நிறைய PL-15 மிசைல்ஸை ரெக்கவர் பண்ணியிருக்கிறோம். கிட்டத்தட்ட 10 PL-15 மிசைல்ஸ் அந்த ஏர் டு ஏர் மிசைல் நம்ம ரெக்கவர் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு முக்கியமான காரணம் ரஃபேல் ஃபைட்டர் ஜெட் தான். ஸோ இது ஒரு பெரிய டெக்னாலஜிக்கல் பிரேக் த்ரூ அப்படின்னே சொல்லலாம். PL-15 நம்ம ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி நிறையா விஷயங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதில் இருக்கக்கூடிய டெக்னாலஜியை ஆஸ்ட்ரா நம்மளுடைய ஏர் டு ஏர் மிசைலில் இன்கார்பரேட் பண்ண முடியும். அந்த PL-15 மிசைலேருந்து நம்ம கண்டறிஞ்ச முக்கியமான டெக்னாலஜிஸ் பற்றிலாம் நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதில் இருக்கக்கூடிய மினியேச்சர் ரேடார், அப்புறம் ஹைப்பர்சானிக் அந்த ஸ்பீடை சஸ்டெயின் பண்ணக்கூடிய மேக்-5 ஸ்பீடை சஸ்டெயின் பண்ணக்கூடிய அதில் இருக்கக்கூடிய இந்த ப்ரொபல்ஷன் சிஸ்டம். ஸோ இது எல்லாமே சைனா நிறைய அஸ்டானிஷிங்காக பண்ணியிருக்கிறாங்க. கடைசியாக அந்த டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா இந்தியா கிட்டே லீக் ஆயிடுச்சு. ஸோ இதான் நண்பர்களே இந்த வீடியோவில் முக்கியமாக சொல்ல வந்த செய்தி. இன்னும் நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்குது பேசப்படுவதற்கு. அதில் ஒரு சூப்பரான செய்தி என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அந்த பேச்சுவார்த்தை இஸ்தான்புல்ல நடந்து வந்துட்டு இருந்துச்சுல, அது தோல்வியில் முடிஞ்சிருச்சு. பாகிஸ்தானே அதை ஒத்துக்கிட்டாங்க. பாகிஸ்தான் இராணுவத்தின் மீது இன்னும் பயங்கரமான தாக்குதலை பாகிஸ்தான் தலிபான்கள் தொடுத்து வந்துட்டு இருக்கிறாங்க. 7 பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் குராம் அப்படின்ற பகுதியில் இன்னைக்கு சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஸோ அதை பற்றின இன்னும் நிறைய முக்கியமான செய்திகளை பார்க்கணும். சேனலோட தொடர்ச்சியாக இணைஞ்சிருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. ஜெய்ஹிந்த்.